ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஜிபிஎஸ் ப்ரொபோசல் மட்டும் கடைசில வாசிக்கணும் சார் கொஞ்சம். அது பண்ணிடுறேன். முடிச்சிருங்க கிளாஸ். லாஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுங்க. சரி. அனைவருக்கும் வணக்கம். ரைட்டு. அப்படியே தூங்குற மனநிலைமையில தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்தை கெடுத்துருவோமா? கெடுத்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்துடுவீங்க. ரைட். இன்னைக்கு கிளாஸோட முக்கிய நோக்கம் என்னன்னா, குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர். ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களா? உங்கள் சப்ரெசரில் குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்னா என்னன்னு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களா? பண்ணலையா? பண்ணலையா? இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களா? அது சம்மந்தமான நோட்ஸ் அது மேலே ஷேர் பண்ணியிருக்காங்களா? குரூப்பில் போட்டிருக்காங்கல்ல? சரி. அது யாராவது குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? யாரெல்லாம் குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? உள்ளே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க. ரைட். இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. ரைட். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் என்னன்றதை ஃபுல்லாக பார்த்துடலாம். ரைட்டா? ரைட். இப்போ குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம இதில் காமிக்கணும் இல்லையா, குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் பற்றி. ஏன்னா இது புது வரவு மாதிரி நம்மளுக்கு. குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டரில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஆஃபீஸில் பெனிஃபிஷரி இருப்பாங்க. இந்த குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்ன்ற கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நம்ம எதில் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்? டிடிஓ மாஸ்டரில் கிரியேட் பண்ணி வச்சுருப்போமா? அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷரி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ ஜிபிஎம் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம எங்கே யாரோட ஐடி கிரியேட் பண்ணாலும் ஒரு பெனிஃபிஷரிக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். நம்மளுக்கு எப்படி எம்ப்ளாய்க்கு எல்லாருக்குமே ஒரு ஐடி இருக்கு இல்லையா? எம்ப்ளாய் ஐடி இருக்கா? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எம்ப்ளாய் ஐடி தானே? அதே ஐடி வேற எம்ப்ளாய்க்கு இருக்குமா இருக்காதா? அது மாதிரி ஒரு பெனிஃபிஷரிக்கு ஒரு குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் ஐடி தான் இருக்கும், ஜிபிஎம் ஐடி. ஓகேவா? அந்த ஐடி அந்த பெனிஃபிஷரியை மட்டும்தான் சாரும். அந்த ஐடிக்கு அந்த பெனிஃபிஷரியோட டேட்டா மட்டும்தான் எடுத்துட்டு வரும். ஸோ அந்த ஐடியை பயன்படுத்தி மால் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல அவர் ஒரு பெனிஃபிட்டை வாங்க முடியாது. இது புரியுதா? இதுக்காக தான் குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்ன்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா? ஸோ அது போக நம்ம இதில் நம்ம மேடம் ஓபாஸ் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. சிபிஎஸ் மிஸ்ஸிங் ரேட்டு, ஓசிபிஎஸ் ஆன்லைன் சிபிஎஸ். அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஆப் யூசேஜ். இந்த மொபைல் ஆப் யூசேஜை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்கள் மந்த்லி சேலரி ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க? உங்கள் மந்த்லி சேலரி ஸ்லிப்பை எத்தனை பேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க? மந்த்லி பார்க்குறீங்க. சரி, பார்க்காதவங்க மந்த்லி ஒன்ஸாவது போய் பாருங்க. ஏன் சார் பார்க்கணுன்றீங்களா? நாங்கள் தான் மொபைல் நெட் அமௌண்ட் வந்துருது, எதுக்கு பார்க்கணுன்றீங்களா? அப்படியேதான் கேள்வி இருக்கா? ஆமாவா இல்லையா? சரி, அப்போ மாதம் மாதம் பார்த்துடலாமா? பார்த்துட்டு உங்களோட கிராஸ் அமௌண்ட், உங்களோட டியூஸ் டிடக்ஷன்லாம் கரெக்டாக அதில் கிரெடிட் ஆகுதா, கரெக்டாக வந்திருக்கான்றதை பாருங்கள். உங்களுக்கு டிடக்ஷன் கரெக்டாக பிடிச்சிட்டு வராங்களா, உங்களோட அட்வான்ஸ் ரெக்கவரி கரெக்டாக போகுதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். ரைட்டா? மாதம் மாதம் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். அது போக நீங்கள் லீவ் என்ட்ரிலாம் இப்போ எதில் போட்டுருக்கீங்க? சிஎல் எல்லாமே லீவ் என்ட்ரி எதுனாலும் சரி, உங்கள் செல்ஃப் சர்வீஸ்ன்ற கான்செப்டை எது கொண்டு வந்திருக்கோம்? சில பேர் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஹெச்ஆர் ரோல் ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒர்க் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஐஎஃப்எஸ் சான்ஸில் எதில் ஒர்க் பண்ணி ஆகணும்? எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்றது எல்லாருக்குமே காமன். ஸோ மொபைல் ஆப் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்? ஒரு எம்ப்ளாய்க்கு அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணணும். அவங்க ஹெச்ஆரை ஈஸியாக அக்சஸ் பண்ணணும். ரைட்டா? நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படி தானே? உங்களுக்கு எஸ்எல்எஸ்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அட்வான்ஸஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அப்படி தானே? எஃப்ஏ அட்வான்ஸோ இல்லை எஸ்எல்எஸ்லாம் சாங்ஷன் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் போட்டு அவங்க அப்ரூவ் பண்ணி சாங்ஷனாக பிரிண்ட் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும், அதுக்கு நம்பர் விழுகும், இந்த மாதிரி பல ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மீறி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒருத்தருக்கு பில்லை போட்டு கிரெடிட் கொடுத்துடலாம், இசிஎஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது காரணம் நீங்கள் மொபைல் ஆப் யூசேஜில் நீங்கள் கொடுக்குற ஆக்சஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்னால மட்டும்தான். ஸோ மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். சிஎல் என்ட்ரிலாம் போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு எதுக்கு சிஎல் என்ட்ரியோ இல்லை இஎல் என்ட்ரியோ போட சொல்கிறோன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி இஎல்ல போட்டு போகிறாரு, இல்லை மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க, இல்லை மெடிக்கல் லீவில் போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் மெடிக்கல் லீவை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் லீவுக்கு சேலரி உண்டா இல்லையா? இருக்கு. அப்போ அந்த மாதத்தில் நீங்கள் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணும்போது மெடிக்கல் லீவ் என்ட்ரி அவங்க அப்ரூவ் பண்ணணுமே, உங்களுக்கு நீங்கள் பில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் அவங்க பில்ஸில் போய் பில் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பே டியூட்டி பேன்னு வரும் இல்லையா? லீவ் சேலரி பேனே தனியாக வரும். பார்த்துருக்கீங்களா? யாராவது வந்திருக்கா? ஸோ அது எதுக்குன்னா, மெடிக்கல் லீவ் நீங்கள் போட்டது லீவ் சேலரி அது. ஸோ அதுக்கடுத்து டியூட்டி பே அப்படி பிரித்து காமிக்கும். அதே மாதிரி உதாரணத்துக்கு மார்னிங் நம்ம சொன்ன மாதிரி, ஏன்னா மார்னிங் ஒரு 3 சப்ரசரி வந்திருந்தாங்க. ரைட்டா? மார்னிங் ஒரு 3 சப்ரசரி வந்திருந்தாங்க. இப்போ 4 சப்ரசரி.
ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வந்து கேட்ட டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் ஒருத்தவங்க வாங்குறாங்க. கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் வாங்குறவனுக்கு ஒருத்தர் இஎல் போறான்னு வச்சுக்கிறோமே, அவருக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஒரு 10 நாள் இஎல் போறான்னு வச்சுக்குவோம், வாங்குற ஒரு எம்ப்ளாயி. சரியா? அவருக்கு வந்து கன்வீனியன்ஸ் உண்டா இல்லையா? அந்த 10 நாளைக்கு கிடையாது. இப்போ அந்த 10 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 நாளைக்கு கிடையாதுன்னா நீங்க எப்படி பில் செக்ஷன்ல பில் போடுவீங்க? அந்த எம்ப்ளாயி 10 நாள் இஎல் என்ட்ரி போடணும். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இன்செட் ஐடில போயிட்டு லீவ் கிரியேஷன்ல போய் 10 நாள் என்ட்ரி பண்ணிட்டு 3 லெவல் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 நாளைக்கு கட்டாயி வரும். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் ஆப்ல யூஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு எம்ப்ளாயி வந்து நீங்க எஜுகேட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மொபைல் ஆப் யூசேஜோட பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு லோவா இருக்கு மதுரையில். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ மொபைல் ஆப் யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ டைரக்டா மெயினான சப்ஜெக்ட் போயிடுவோம். குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர். ஓகேவா? இப்போ குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்னா என்னன்றது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அனைத்து அரசு திட்ட பயனாளிகளின் தகவல்களை ஒரே மையத்தில் பராமரிக்கும் முறை. அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேமெண்ட் நீங்க வந்து ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி பர்சன்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ரைட்டா? ஏதோ ஒரு பண பயன் கொடுக்கறதுக்காக ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேமெண்ட் எதுக்கோ போட்டு வச்சிருக்கீங்க. இதே கான்ட்ராக்ட் பேமெண்ட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல அதே பெனிஃபிஷரியை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்து வந்துடும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, இப்போ டெக்ஸ்கோ இருக்கு. ரைட்டா? டெக்ஸ்கோ நீங்க பேமெண்ட் பண்றீங்க. அதே டெக்ஸ்கோ எம்ப்ளாயி இன்னொருத்தவங்க இன்னொரு டிடிஓ வந்து நீங்க அந்த டெக்ஸ்கோ எம்ப்ளாய்க்கு ஒரு பெனிஃபிஷரி கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷரி ஐடி வந்துடும், குளோபல் பெனிஃபிஷரி ஐடி வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியா. நான் சொல்றது புரியுதா? ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவர் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு குளோபல் ஐடி கிரியேட் ஆயிரும். ரைட்டா? நீங்க தனியாக அதுக்கு கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? அந்த ஐடியை வச்சு நம்ம அந்த பெனிஃபிஷரியை எடுத்துக்கலாம், பில் போட்டுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ரைட்டா? அதுதான் இங்க சொல்றது. அதாவது சென்ட்ரலைஸ்டா ஆக்கிட்டாங்க, பெனிஃபிஷரியை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் டேட்டா பேஸ். ஒருத்தருக்கு ஒரு குளோபல் ஐடி தான் இருக்கும், குளோபல் பெனிஃபிஷரி ஐடி இருக்கும். அந்த ஐடியா வச்சு அவரோட டேட்டா எல்லாமே வந்துடும். ரைட்டா? அடுத்ததா இரட்டை பதிவுகளை தவிர்த்தல், பிரிவென்ஷன் ஆஃப் டூப்ளிகேஷன். இதோட மெயின் நோக்கமே அதுதான். நம்மளோட டூப்ளிகேட் பெனிஃபிஷரி இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு பெனிஃபிஷரி ஒரு ஸ்கீம்ஸ்ல பெனிஃபிட் வாங்குறாரு. ஓகேவா? இப்போ பிசி ஸ்கீம்ஸ்ல, பிசி பேக்வர்ட் கிளாஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வர ஒரு ஸ்கீம்ஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் வாங்குறாரு. அதே எம்ப்ளாயி எம்பிசி கேட்டகரியில் வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. அப்ப அந்த எம்ப்ளாயி எம்பிசி கேட்டகரியில் போய் வாங்கினா என்ன ஆயிருங்க? காமிச்சிரும், டூப்ளிகேட் காமிச்சிரும். ரைட்டா? நீங்க அதை வந்து ப்ராசஸே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான முயற்சி தான் அது. ரைட்டா? அடுத்ததா துல்லியமான நிதி வழங்கல், அக்யூரேட் டிஸ்பர்ஸ்மெண்ட். இந்த பெனிஃபிஷரி நம்ம உருவாக்குறது இந்த ஐஎஃப்எஸ்ஆன் சொல்ற நோக்கமே என்ன? ஒரு பெனிஃபிஷரிக்கு ஒரு பெனிஃபிட் அக்யூரேட்டா போகணும், எந்த தப்பு இல்லாம போகணும், கரெக்டான அக்கௌண்ட் நம்பருக்கு போகணும், கரெக்டான பெனிஃபிஷரிக்கு போகணும். ரைட்டா? இதுல எந்த மாற்றமே வந்துடக்கூடாது, இதுல ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துடக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்ன்ற ஒரு இதை வந்து நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றா புதுசா கொண்டு வராங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாமே வளர்ச்சி தான். ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம டேட்டா கொடுக்கறது, டேட்டா ஃபீட் பண்றது, நம்ம ப்ராசஸ் பண்றது, இதுக்கு வேணா டைம் டிலே ஆகலாம். ஆனா மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே துல்லியமா நடக்கும், விரைவா நடக்கும். சரியா? ரைட். அடுத்ததா இதுல யாரெல்லாம் பெனிஃபிஷரி வருவாங்க நம்ம ஆல்ரெடி தெரியும். யாரெல்லாம் பெனிஃபிஷரி நம்ம இதுல? இப்ப எம்ப்ளாயின்ற ஒரு பெனிஃபிஷரியா, பென்ஷனர்ஸ் வந்து ஒரு பெனிஃபிஷரி. கரெக்டா? இது போக தேர்ட் பார்ட்டி பர்சன் நம்ம ஒன்று வச்சிருப்போம். என்ன வச்சிருப்போம்? தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருப்போம். இப்போ இதுல ஜிபிஎம் குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர்ல அதே தான். இங்க இண்டிவிஜுவல் வெண்டார் இருக்கு பாத்தீங்களா? இவங்க யாரும் இல்ல, தேர்ட் பார்ட்டி பர்சன் இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன். அது போக எம்ப்ளாயி, அது போக பென்ஷன், இவங்க எல்லாமே பெனிஃபிஷரிஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு ஜிபிஎம் ஐடி கிரியேட் பண்ணணும். இந்த ஜிபிஎம் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மெயினா சில டேட்டா வந்து கம்பல்சரியா ஃபீட் பண்ணணும். அது என்னென்ன டேட்டா? முக்கியமான டேட்டா என்னன்னா ஆதார், பேங்க் அக்கௌண்ட் நம்பர். சரியா? இது எல்லாமே மஸ்டா நோட் பண்ணிக்கங்க. ஆதாரும் பேங்க்கும் லிங்க் பண்ணி சரியா வேலிடேட் ஆச்சுன்னா அவருக்கு ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆயிடும். புரியுதா? இது ஒரு எம்ப்ளாய்க்கு குளோபல் பெனிஃபிஷரி ஐடி கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு எது கரெக்டா வேலிடேட் ஆயிருக்கணும்? ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் வேலிடேட் ஆயிருக்கணும். அப்படி வேலிடேட் ஆனா மட்டும்தான் ஜிபிஎம் ஐடியே கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுல இந்த 4 பேருக்கு நம்ம பெனிஃபிஷரி கிரியேட் பண்ணலாம். அதை இல்லாட்டி கிரியேட் பண்ணதுக்கு மாடிஃபை பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஜிபிஎம்ல. அது எப்படின்றத நான் லைவா காமிக்கிறேன். முதல் நீங்க இதோட யூஸ் என்ன, இது எப்படி போய் பண்றோம், எதுக்காக பண்றோம் தெரிஞ்சா தான் அதுக்கான
வேலையை வந்து நீங்க வேகமா பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? ஸோ இது இது எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியலன்னா ஏதோ அவங்களும் பண்ண சொல்லிட்டாங்க நம்மளும் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ இந்த யூஸ் தானே அப்ப நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இதோட முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னா ஸ்கீம் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஸ்கீம்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி டிசபிலிட்டி ஸ்கீம், ஏதோ அவங்களோட பெனிஃபிட்டான ஸ்கீம் ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கீம்ல ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு பெனிஃபிஷரிக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றோம். அவருக்கு ஸ்கீம்ல வராது, இந்த ஸ்கீம்ல வராது, அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணி அவரோட பேரு, அவரோட இனிஷியல், அவங்களோட ஃபாதர் நேம், அவர் டிசபிள்டா இல்லை அவருக்கு வந்து கார்டியன் யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் போட்டு அவருக்கு என்ன பேமெண்ட்ல போகணும், இசிஎஸ்ல போனோமா, செக்ல போனோமா, ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஐஎம்பிஎஸ், இந்த டிரான்சாக்ஷன் மெத்தட் இது மூலமா போகணுமா, இல்லை இஎம்ஓனா என்னது எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் அது வழியா போகணுமா, இல்லை ஆதார் பேஸ்டு பேமெண்ட் மூலமா போகணுமா, இந்த மாதிரி டைப்லாம் காமிக்கணும். அதை காமிக்கிறேன், லைவா காமிக்கிறேன். இப்போதைக்கு இது இந்த மாதிரி பேமெண்ட் டைப்பு, இவர் டிசபிள்டா இல்லையா, இவரோட அட்ரஸ் என்ன, இவரோட பேன் என்ன, ஆதார் என்ன, இவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி உருவாக்குறதுக்கு பேர் தான் ஸ்கீம் மேனேஜ்மெண்ட். ஸ்கீம் மேனேஜ்மெண்ட்ல உருவாக்குறது. ரைட்டா? அடுத்து பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்ன்றது அந்த உருவாக்குன இதை பெனிஃபிஷரியை வந்து ரெக்கார்ட் பண்றது. ரைட்டா? அதை ரிப்போர்ட்டா எடுக்கலாம், இல்லை வந்து அதை வந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்து அதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை வந்து அவங்க இறந்துட்டாலோ அதை வந்து நீக்கிறது, டெலிட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்கீம் மேனேஜ்மெண்ட்னா இது எல்லாமே வந்துடும். ஒரு புதுசா உருவாக்குறது, உருவாக்குனதை திரும்ப அப்டேட் பண்றது, அப்டேட் பண்ணிட்டு திரும்ப அது தேவையில்லைன்னு டெலிட் பண்றது, இது எல்லாமே ஸ்கீம் மேனேஜ்மெண்ட்ல வந்துடும். சரியா? இந்த வேலிடேஷன் சிஸ்டம்ன்றது அதுதான் நான் சொன்ன மாதிரி ஆதார், இன்னொன்னு அது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இது ரெண்டு சரியா வேலிடேட் ஆகுதா அப்படின்றத வேலிடேஷன் பண்றது தான் வேலிடேஷன் சிஸ்டம். அடுத்ததா கிராஸ் ஸ்கீம் வேலிடேஷன். முரண்பட்ட திட்டங்களை தடுத்தல்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னதுதான். இப்போ பிசின்ற ஒரு கேட்டகரியில் அவர் வந்து ஒரு ஸ்கீம்ஸ்ல இருந்துட்டு எம்பிசி கேட்டகரியில் போய் திரும்ப இன்னொரு ஸ்கீம்ல அவர் பணப்பயன் பெற முடியாது. ரைட்டா? அது போக இதுல வேற என்ன விஷயம் இருக்குன்னா ரிப்போர்ட்ஸ். நீங்க ஒரு பெனிஃபிஷரி ஐடியை வச்சு இல்ல பெனிஃபிஷரி கிரியேட் பண்றதுக்கான ரெக்கார்டு என்னென்னலாம் சொன்னோம் நம்ம, ஆதார், பேன், வேற பேங்க் அக்கௌண்ட் நம்பர், வேற என்ன இருக்கு, அவங்களோட பேன், மொபைல் நம்பர். ரைட்டா? இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் வச்சு ஒரு பெனிஃபிஷரியை நீங்க தேடி எடுத்துடலாம், சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து நீங்க ரிப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ரைட்டா? அந்த பெனிஃபிஷரி சம்பந்தமான ரிப்போர்ட் எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததா திட்ட உருவாக்கம், ஸ்கீம் கிரியேஷன்ன்றது இப்போ நம்ம சொன்னதான். அதாவது புதுசாக ஒரு பெனிஃபிஷரி கிரியேட் பண்றது, அதுல புதுப்பிக்கிறது, செய்யறது, மாத்துறது, அது எல்லாமே இதுல வந்துடும். இதுல முக்கியமா தேவையான விவரங்கள் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்கீம், ஒரு 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 சோசியல் செக்யூரிட்டி இதுல வந்து ஒரு ஸ்கீம்ல வந்து என்ன நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், அது என்ன டைப் ஆஃப் ஸ்கீம், என்ன நேம்ல இருக்கு அந்த ஸ்கீம், அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு என்ன ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ல எந்த டீட்டெயில் ஹெட்ல எவ்வளவு அமௌண்ட் அவர் வாங்குறாரு, மாசம் மாசம் அவருக்கு வருமா, இல்ல இந்த குறிப்பிட்ட மாசம் மட்டும் அவருக்கு அந்த பெனிஃபிட் போகணுமா, எந்த ஸ்டார்ட் டேட் அவருக்கு அந்த பெனிஃபிட் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டார்ட் டேட் என்ன, இந்த திட்டம் வந்து முடியக்கூடிய காலம் என்ன, இது எல்லாமே போட்டு உருவாக்குறதுக்கு பேர் தான் திட்டத்தை உருவாக்குறது. ஸோ அதுக்கான தேவையான விவரங்கள் தான் இந்த இப்போ நம்ம சொன்ன எல்லாமே, நம்ம ஆதார்ல இருந்து பேன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் டேட்ல இருந்து எல்லாமே. ரைட்டா? ரைட். அடுத்ததா அடுத்து ஓகே, ஜிபிஎம் ஐடி மற்றும் பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், வேலிடேஷன் ரூல்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு பயனாளிகளை தேர்வு செய்ய பயன்படும் அளவுகோல்கள் என்னென்ன, இப்போ நம்ம சொன்னதுதான், ஏற்கனவே சொன்னோம். இது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இதுல என்னென்ன முக்கியமானதுன்னு நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே என்ட்ரி பண்ணணும். இதுல முக்கியமா வேலிடேட் ஆகக்கூடியது ஆதார் எண்ணும், இன்னொன்னு அது பேங்க் அக்கௌண்ட் நம்பரும். அது போக பேன் கார்டு, என்ன ஜெண்டர், கம்யூனிட்டி என்ன, ஏஜ். ஒரு ஸ்கீம்ஸ்க்கு கம்யூனிட்டி மஸ்ட்னா கம்யூனிட்டி நம்ம என்டர் பண்ணணும். ஒரு ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஏஜ் வந்து மஸ்ட். இப்போ சில பேருக்கு வந்து மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அது கிடைக்காது, மைனராக இருக்கும்போது கிடைக்காது, மேஜர் ஆனதுக்கு அப்புறம் பெனிஃபிட் போய் சேரும். அப்போ டேட் ஆஃப் பர்த்தை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது மேஜரா மைனராக எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிஸ்டமே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கோம், ஜிபிஎம்ல கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ரைட்டா? ஸோ இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. ரைட். அடுத்து போங்க. கிராஸ் ஸ்கீம் வேலிடேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பயனாளி ஒன்றுக்கு மேற்பட்ட முரண்பட்ட திட்டங்களில் சேருவதை தடுக்கும் தொழில்நுட்பம். அதுதான் நம்ம சொன்னதுதான். பிசில இருந்து எம்பிசியில் ஒரு ஸ்கீம்ல இருக்கணும். ஏற்கனவே இந்த ஒரு ஸ்கீமுக்கு அவர் எலிஜிபிள், இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளே வராதுன்னா அந்த ஸ்கீம்ஸ்ல அவரை சேர விடாது. ரைட்டா? ஏன்னா ஒரு ஐடி ஆல்ரெடி ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு, இன்னொரு ஐடி அவருக்கு கிரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல இருக்காரு, ஸோ யூ கேனாட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமே காமிச்சிடும். ரைட்டா? ஸோ அதுக்கான முயற்சி தான் அது. அடுத்ததா இது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு லைவா காமிக்கிறேன்.
இதுல சிஆர்எஸ் இருக்கு இல்லையா, சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இது என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கீம்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்கீம்ல வந்து பணப்பயன் வாங்கிட்டு இருக்காரு, இல்ல ஒரு எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் இருந்தாலும் சரி, வெண்டாரா இருந்தாலும் சரி, இல்ல எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, பென்ஷன் ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் அவர் வந்து டெத் ஆயிட்டாருன்னா அந்த சிஆர்எஸ் டேட்டா ரிப்போர்ட்ல டெத் லிஸ்ட் நீங்க எடுத்துடலாம் பதிவு பண்ணியிருந்தா. அப்ப அந்த டெத் ரிப்போர்ட் படி சிஸ்டம் என்ன பண்ணிடும், அந்த எம்ப்ளாயே டெத் ஆன எம்ப்ளாயே என்ன ஆயிரும், இன்ஆக்டிவ் பண்ணிடும். ரைட்டா? ஸோ அதுவும் இதுல பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இறந்த பயனாளிக்கு வந்து இறந்த நபருக்கு வந்து போகக்கூடிய பெனிஃபிட் வந்து தடுத்து நம்ம ஆல்ரெடி இருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து இறந்த பிறகு கிடைக்கக்கூடாதுன்னா அது தடுத்து நிறுத்திடும். ரைட்டா? ஸோ அதுக்காக தான் அந்த சிஆர்எஸ் டேட்டா இதுவும் எங்க இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்ததா பயனாளி மேலாண்மை, மாடிஃபிகேஷன் அண்ட் டெலிஷன். மாடிஃபிகேஷன் டெலிஷன் அதுலயே வார்த்தை இருக்கு பாருங்க. மாடிஃபிகேஷன் என்னது, ஒரு பெனிஃபிஷரி நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. மாடிஃபிகேஷன் என்னது, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சேஞ்சஸ் நம்ம போட போறோம். இல்ல நம்ம முழுசாவே அவர் வந்து தேவையப்பட மாட்டாங்க அப்படின்னா டெலீட் பண்ணிடுவோம். இல்ல ஆன் ஹோல்டு, தற்காலிகமா அவருக்கு இந்த மாசம் மட்டும் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இதுல முக்கியமானது, அந்த பயனாளி மேலாண்மை டெலிஷன். இதுல அது போக ரிப்போர்ட் நம்ம என்னென்ன ரிப்போர்ட்லாம் எடுக்கலாம்னு பாத்துங்க. அந்த ரிப்போர்ட்ல எங்க எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மொத்த பயனாளிகள் மற்றும் நிலுவை பயணிகளை உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எந்த இது நம்ம கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்தாலும் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சிபிஎஸ் நிக்ல பாத்துருக்கீங்களா, டேஷ்போர்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்ட்ல போனாலே என்ன வந்துடும், மெயினா அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கங்கள் என்னென்னலாம்ன்றத மெயின்லேயே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுலயும் டேஷ்போர்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம பெனிஃபிஷரிக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த பெனிஃபிஷரியோட டீடைல் எல்லாமே அந்த டேஷ்போர்ட்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதில் காமிச்சிடும். அது போக பெனிஃபிஷரி ஒருத்தவங்களை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த கிரியேஷன் ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல்க் பெனிஃபிஷரி ரிப்போர்ட் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம், தனியாகவும் எடுத்துக்கலாம். ஸ்கீம் மேப்பிங்னா ஒரு ஸ்கீம்ல இருந்துட்டு இன்னொரு ஸ்கீம் மாறாங்க, இல்லை ஒரு ஸ்கீம்ல ஆல்ரெடி மேப் ஆகாம இருக்கா ஸ்கீம்ல மேப் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு லைவா காமிக்கும் போது புரியும். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதுக்காக தான் இவ்வளவு உதவும். ஓகேவா? ரைட். கடைசியா இந்த ஜிபிஎம் கொண்டு வந்ததுக்கான முக்கிய நோக்கம், கன்க்ளூஷன் என்னன்னா, ஜிபிஎம் என்பது வெளிப்படை தன்மையான நிர்வாகத்திற்கான ஒரு சிறந்த வழிமுறை, டிரான்ஸ்பரன்சி. சரியா? ஒருத்தருக்கு ஒரு ஜிபிஎம் ஐடி தான். அந்த ஜிபிஎம் ஐடியை வச்சு அவர் அந்த எந்த பெனிஃபிட்டுக்காக அந்த ஜிபிஎம் ஐடி கிரியேட் பண்ணாரோ அந்த பெனிஃபிட் மட்டும் தான் அவர் வாங்க முடியும். அடுத்ததா அரசு ஊழியர்கள் தரவுகளை சரியாக பதிவேற்றுவதன் மூலம் திட்டங்களின் பலன் உரியவருக்கு சென்றடைய உறுதி செய்தல். ரைட்டா? ஸோ இது நம்ம ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்டோ எந்த ஒரு இதுனாலும் பெனிஃபிஷரி கிரியேட் பண்றதுக்கு காரணமே அவருக்கான பணப்பயன் உடனே அவருக்கு தான் போகணும். ஸோ அது வந்து இது அக்யூரசி கண்டிப்பாக கொடுக்கும். வெதர் நம்ம வந்து டேட்டா எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபீட் பண்ணி ஆதார் வேலிடேஷன், இன்னொன்று அது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேலிடேஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில். ரைட்டா? ஸோ இதுதான் ஜிபிஎம்மோட முக்கியமான நோக்கம். இப்போ ஜிபிஎம் என்ட்ரி எப்படி போடலாம், இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் அப்படியே லைவாக வந்து நம்ம ஐஎஃப்எஸ் சாம்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணி இப்போ இதில் ஐஎஃப்எஸ் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிபிஎம் என்ட்ரியை யார் போடுவாங்க, ஹெச்ஆர்ல இருக்கவங்க போடுவாங்களா, ஃபினான்ஸில் இருக்கவங்க போடுவாங்களா? இந்த பெனிஃபிஷரி ஐடி கிரியேட் பண்றது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுலாம் ஃபினான்ஸில் இருக்கும், ரிப்போர்ட் எடுக்கிறது ஹெச்ஆர்ல இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இப்போ ஃபினான்ஸ் இனிஷியேட்டர் ஐடியா லாகின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஹெச்ஆர்லையும் பாருங்க நான் சொல்றத, ஹெச்ஆர்ல சப்போஸ் இல்லைன்னா ஃபினான்ஸ்ல பாருங்க, கண்டிப்பா ரெண்டுல ஒன்றுல இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம ஜிபிஎம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெச்ஆர்ல தான் அது கொண்டு வந்தோம். அப்புறம் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து ஃபினான்ஸ்ல வைக்க சொன்னோம். ஏன்னா நம்ம பில்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நம்ம தானே, அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம தானே அதை அக்சஸ் பண்றோம். ஸோ அதனால பில்ஸ்ல ஃபினான்ஸ் பார்க்குறவங்களுக்கு வைக்க சொன்னோம். அதுபடி ஃபினான்ஸ்ல தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணதும் அதர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அந்த அதர் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல ஜிபிஎம் 2.0 ஒன்று இருக்கு பாருங்க, கீழே இருக்கா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஜிபிஎம் 2.0 இதுதான் ஃப்ளோ அப்படியே எழுதிக்குங்க. இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம லாகின் பண்ணி வெளியில போர்ட்டல்லையே அதர் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி என்ன பண்ணீங்க, ஜிபிஎம் 2.0. இது எதுக்குன்னா இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே என்னது, ஒரு பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட் பண்றது. எப்படி மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன, உருவாக்கலாம், அப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அப்புறம் டெலிஷன் பண்ணலாம். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே எதில் பண்ண போறோம், ஜிபிஎம் 2.0ல. இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு ஜிபிஎம் ஐடி ஆல்ரெடி நம்ம வந்து பெனிஃபிஷரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா, ஏற்கனவே ஐஎஃப்எஸ் சார்ம்ஸ்ல ஒரு எம்ப்ளாய்க்கும் சரி, இல்லை யாருக்கோ ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனுக்கோ தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு கான்ட்ராக்டருக்கோ ஏற்கனவே கிரியேட் பண்ணி பில்லு போட்டுட்டு இருப்போம்ல, அந்த பெனிஃபிஷரி ஆல்ரெடி இருக்கும்ல, அவனுக்குலாம் ஜிபிஎம் ஐடி என்ன ஆயிருக்கும், கிரியேட் ஆயிருக்கும். சப்போஸ்
அவங்க இதில் வேலிடேஷன் பண்ணி ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன எரர்னால ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆகலை அப்படின்ற ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். அது எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, வெண்டாராக இருந்தாலும் சரி, பென்ஷனாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஆதார் வந்து தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல இந்த நபருக்கு ஆதார் வேலிடேஷன் ஃபெயில்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆதாரை கரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணணும். ஆதாரில் இருக்க பேரோ ஏதோ மிஸ் மேட்ச் ஆயிருக்கும், இல்லை நம்பரோ ஏதோ மிஸ் மேட்ச் ஆயிருக்கும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்புன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்புன்னு காமிச்சிடும். இல்லை அவருக்கு வந்து அட்ரஸ் லைன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணல, பின்கோடு இல்லை, டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் போடலை, அந்த எம்ப்ளாயி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம்ல, அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸல் ரிப்போர்ட்டை காமிச்சிடும். இப்போ நான் சொல்கிற ரிப்போர்ட் ஃபுல்லாகவே எந்த ஐக்கானில் போய் பார்க்கணும், ஹெச்ஆரில். இதை குழப்பிக்காதீங்க, ரைட்டா? இப்போ ஃபினான்ஸில் இப்போ 2.0 கிரியேஷன் மட்டும், ரிப்போர்ட் ஃபுல்லாகவே எதில் போயிடணும். அப்போ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தப்பு இருக்கும் பட்சத்தில் அதே ஹெச்ஆரில் போயிட்டு எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இது புரியுதா? அது ஓகே. இப்போ நீங்கள் 2.0 நீங்கள் கிளிக் பண்ணணுமே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட் ஃபர்ஸ்ட் காமிக்கும். அடுத்து என்ன இருக்குன்னா நோ யுவர் பெனிஃபிஷரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த நோ யுவர் பெனிஃபிஷரின்றதை கிளிக் பண்ணுங்க, ரைட்டா? நோ யுவர் பெனிஃபிஷரின்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயே அடுத்த இருக்கு பாருங்க, நோ யுவர் பெனிஃபிஷரி. என்னது? இப்போ நோ யுவர் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணணுமே இங்க சில ஆப்ஷன் காமிக்குது, செலக்ட்னு கேட்கும். அதுல என்னென்னலாம் காமிக்குது சொல்லுங்க, வாசிங்க பார்ப்போம். ஆதார், பேங்க் அக்கௌண்ட், ஜிபிஎம் ஐடி, ஓகே, ஜிஎஸ்டி, மொபைல் நம்பர், பேன், டேன். இப்போ இது எல்லாமே கொடுத்து ஒருத்தருக்கு வந்து ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆயிருக்குன்னா இதுல ஏதோ ஒன்று வச்சு அந்த ஜிபிஎம் ஐடி அந்த ஜிபிஎம் அந்த பெனிஃபிஷரியை வந்து நீங்க சர்ச் பண்ணி எடுத்துடலாம், கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு ஆதார் நம்பர்னு கொடுத்துட்டு ஒரு ஆதார் நம்பரை நம்ம டைப் பண்ணுவோம், ஓகேவா? ஆதார் நம்பர் கேட்டகரியில ஒரு ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் யார் பேர்ல இருக்கோ அவருக்கு ஒரு ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆயிருக்கும், அவருக்கு அக்கௌண்ட் நம்பரும் இன்னொன்று என்னது அக்கௌண்ட் நம்பரும் ஆதாரம் என்னவாயிருக்கும், வேலிடேட் ஆயிருக்கும். அப்படி வேலிடேட் ஆனா மட்டும்தான் இங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஜிபிஎம் ஐடி காமிக்கும், இல்லாட்டி என்ன ஆகாது, ஜிபிஎம் ஐடி ஜென்ரேட் ஆயிருக்காது. புரிஞ்சுக்குங்க, காமிக்கும் கீழே, ஆனா அவருக்கு என்ன இருக்காது, ஜிபிஎம் ஐடி மிஸ் ஆயிருக்கும். அப்போ ஜிபிஎம் ஐடி மிஸ் ஆயிருந்தா என்ன அர்த்தம், வேலிடேஷன் ஏதோ மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்போ வேலிடேஷன் கரெக்டாக அந்த பாருங்க. இப்போ இங்கே சர்ச் பண்ணி எடுத்தாச்சு, சரியா? இதில் பெனிஃபிஷரி டைப் என்ன இருக்கு, இண்டிவிஜுவல், ஓகேவா? அதில் பாருங்களேன் ஜிபிஎம் ஐடின்னு ஒன்று வந்திருக்கா. இப்போ இந்த ஜிபிஎம் ஐடியில் எம்டிஆர் இருந்தால் என்ன அர்த்தம், அவருக்கு ஏதோ மிஸ் ஆயிருக்கு, ரைட்டா? அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டா ஜிபிஎம் ஐடி வந்துடும், ஓகேவா? ரைட். இப்போ இதில் முக்கியமாக பாருங்களேன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கா, அதில் என்ன இருக்கு, ஆக்டிவ்னு இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கு, இங்கே அதே மாதிரி அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, ஆக்டிவ்னு இருக்கணும். இது எது மிஸ் ஆனாலும் அங்கே பெனிஃபிஷரி ஐடி கிரியேட் ஆயிருக்காது, ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இதில் போயிட்டு ஆக்ஷன் கொடுங்க, இந்த இதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதில் போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? நோ யுவர் பெனிஃபிஷரினா உங்கள் பெனிஃபிஷரியை நீங்கள் அப்படியே வியூ பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? எல்லா டேட்டாவும் இதில் இருக்கும், அட்ரஸ்ல இருந்து நீங்கள் ஃபீட் பண்ண எல்லாமே இதில் இருக்கும். இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னது, ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் நேம்ல இருந்து. ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆதார் வச்சு கேஒய்சி பண்ணிடுவாங்க, சரியா? ஆதாரில் இருக்கிற பேர் மாதிரி தான் அங்கே பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். அப்போ ஆதாரும் பேங்க்கும் மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு இங்கே ஐஎஃப்எஸ் சான்ஸில் இருக்கிற டேட்டா படி வேலிடேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருது, ஓகேவா? ரைட். ஸோ இது அப்படியே ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்குங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேவா? நான் திரும்ப அந்த இதில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன், அப்போ இது புரியும் திரும்ப. அதுக்கடுத்து டிடிஓ பெனிஃபிஷரி டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த டிடிஓ பெனிஃபிஷரி டீடைல்ஸ்னா உங்க டிடிஓ கீழே இருக்க பெனிஃபிஷரியோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிட்டு கோன் கொடுத்தீங்கன்னா சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பேன் கூட இல்லாமல் இருக்கும், ஆனால் என்ன கண்டிப்பாக இருக்குது பாருங்க, ஆதாரும் அக்கௌண்ட் நம்பரும் கம்பல்சரியாக அவங்களுக்கு இருக்கும். இருந்தால் மட்டும்தான் என்ன வருதும், ஜிபிஎம் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும், சரியா? ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒவ்வொருத்தவங்களோட நீங்கள் அப்படியே மொத்தமாக பார்த்துக்கலாம். இதை அப்படியே பார்த்துக்கலாம். டிடிஓ பெனிஃபிஷரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரோல் பண்ணி காமிங்க, இதே தான் நம்ம தனியாக பார்த்தோம் இல்லையா, அதான். ஒவ்வொருத்தவங்களுக்கு நேரம் அந்த ஆக்ஷன் பட்டன் கொடுத்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். அடுத்ததா பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்னால என்ன, ஒரு இண்டிவிஜுவலுக்கோ வெண்டாருக்கோ என்ன பண்ணலாம், ஒரு பெனிஃபிஷரியை கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்னது மாடிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கா, இண்டிவிஜுவல் அடிஷன் ஒன்று இருக்கா.
ஸோ இப்போ ஒரு பெனிஃபிஷரியை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எதில் போகணும்? பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இண்டிவிஜுவல் அடிஷன் அதில் போயிட்டு நீங்கள் இதில் என்னென்ன கேட்குதோ இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட்டில் இங்கே என்ன கேட்குது? செலக்டேஷன் கேட்குதா? ஃபர்ஸ்ட் மேலே போயிடுது. மேலே இங்கே என்ன கேட்குது? மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்ன கொடுத்துட்டு இங்கே அக்கௌண்ட் நம்பர் ஆஸ் பர் என்னது ஆதார் படி அடிக்கணும். அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். என்ன போட்டிருக்காங்க? இஃப் தி நேம் இஸ் சந்திரசேகரன் எம்எஸ் தென் என்டர் சந்திரசேகரன் இன் பெனிஃபிஷரி நேம் அண்ட் எம்எஸ் இன் பெனிஃபிஷரி இனிஷியல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதார் படி நீங்க அடிக்கணும். ஆனா நேம் இருக்கிற இடத்துல அந்த நேம் அடிச்சுட்டு இனிஷியல் இருக்கிற இடத்துல இனிஷியல் போடணும். ஓகேவா? ஸோ இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். நீங்க என்ன கேட்குதோ அதை ஃபில் பண்ண போறீங்க. மெயினா கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர் வேலிடேட் அது மூலமா தான் வேலிடேட் ஆகுது. அதுபடி நீங்க நேம் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி அடிக்கணும். அதுல தப்பா இருந்தா நீங்க மாத்தி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. இது வந்து கிரியேஷன். இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ண போறீங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வழக்கம் போல நம்ம லாஸ்ட்ல வந்து இங்க கடைசியில எல்லாமே முடிச்சுட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும். எல்லாமே முடிச்சுட்டு நீங்க சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தா உங்க லெவலே அது முடிஞ்சிடும். ரைட்டா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். நீங்க ஒரு தடவை உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண எம்ப்ளாய்க்கு இப்ப தேவையில்லை. இதுவே 1/4க்கு அப்புறம் ஒரு எம்ப்ளாயோ இல்லை ஒரு பெனிஃபிஷரி, ஒரு புதுசாக ஒரு பெனிஃபிஷரி நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து கிரியேட் பண்ணணும்? டிடிஓ மாஸ்டர் அப்படிலாம் கிரியேட் பண்ணக்கூடாது. எங்க? GBM 2.0 வந்து தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுக்கு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் 1/4க்கு அப்புறம் ஒரு புது எம்ப்ளாயி புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் பேமெண்ட் போட போறீங்க, இல்லை புதுசாக ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனோ தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனோ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா எதில் வந்து கிரியேட் பண்ணணும்? GBM 2.0 வந்துட்டு எதுல போகணும்? GBM 2.0 பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்ல இண்டிவிஜுவல் அடிஷன் வெண்டர் ஏதோ தேர்ட் பார்ட்டி பர்சனோ தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனோ அதுபடி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? அது போக இங்க என்ன இருக்கு? பெனிஃபிஷரி டெலிஷன் ஒன்று இருக்கா? அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு? இப்போ ஒரு சிஆர்எஸ் டேட்டாவில் டெத் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க, ஒரு எம்ப்ளாயி டெத்து, இல்லை அவருக்கு வந்து பெனிஃபிட் முடிஞ்சிருச்சு, அவருக்கான பெனிஃபிட் வந்து நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எதை யூஸ் பண்ணணும்? பெனிஃபிஷரி டெலிஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணிக்கிற வேண்டியதான். ரைட்டா? ரைட். அடுத்ததா பெனிஃபிஷரி கிரியேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கா? இப்போ நம்ம பெனிஃபிஷரி கிரியேட் பண்றதுக்கு எதில் போனோம்? பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்ல போனோமா? இப்போ அதில் போயிட்டு கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே நீங்க எங்க வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம்? பெனிஃபிஷரி கிரியேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இண்டிவிஜுவல் வச்சு ஆதார் நம்பர் வச்சோ என்ன கேட்டகரி வச்சோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷரி கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஐடி வந்து இப்போ வந்து என்ன சொன்னா காலையில் வந்து கிளாஸ் எடுக்கும்போது வந்து 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். அதை ரன் பண்ணி நம்ம மொத்தமாக ரன் பண்ணுவாங்க நீங்கள் கிரியேட் பண்ண பெனிஃபிஷரிக்கு. அப்புறம் தான் ஐடி வரும். சரியா? இப்போ ஒரு 5 நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறீங்க, ஏதோ தப்பை கண்டுபிடிச்சு நீங்கள் திருத்துறீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் கழிச்சு அவங்க மொத்தமாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷரி குளோபல் ஐடி GBM ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். மாறாது சார். அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணி ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஐடி தான். ஓகேவா? ஒன்று அதை நீங்கள் டெலிட் பண்ண முடியும், இன்ஆக்டிவ் பண்ண முடியும், அவ்வளோதான். GBM ஐடி எம்ப்ளாயி ஐடி ஒரே ஐடியோ அது மாதிரி என்னது குளோபல் ஐடி, அது அவ்வளோதான். ஒரு பெனிஃபிஷரிக்கு ஒரு ஐடி தான். ரைட்டா? அடுத்ததா இங்கே சிஆர்எஸ் டெத் ரிப்போர்ட்னு இருக்கு இல்லையா? இந்த சிஆர்எஸ் டெத் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் அவங்க வந்து என்ட்ரி பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க டெத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் படி எடுத்து அதுவே என்ன பண்ணிக்கிறோம்? அந்த எம்ப்ளாய்க்கு இன்ஆக்டிவ் பண்ணிடும். ஓகேவா? இதில் பாருங்க சிஆர்எஸ் ரிப்போர்ட்ல இதை போங்க, ஸ்கீம் பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை, அது போங்க. அந்த பெனிஃபிஷரி டெலிஷன்ல பாருங்க, இதில் ஸ்கீம்ஸ்ல போயிட்டு இங்க கொடுங்க, சூஸ் ஃபைல் கேக்குதா? டெத் ரிப்போர்ட் நம்ம அப்லோட் பண்ணோமா? உள்ளே போலையா? சரி லோட் ஆகட்டும். இதே மாதிரி ஆதார் பேஸ்டு சர்ச் லாஸ்ட்ல வந்து நீங்க ஆதார் நம்பரை வச்சு மட்டும் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கிறது. எதில்? சிஆர்எஸ் டேட்டாவுக்கு. டெத் இருப்பாங்க இல்லையா? சப்போஸ் அவங்க டெத்து வந்து பதிஞ்சிருந்தாங்கன்னா நீங்க ஆதார் போட்டாலே அவங்க வந்து என்னன்றது காமிச்சிடும். ரைட்டா? ஸோ அது மாதிரி எடுத்து நீங்க அந்த எம்ப்ளாயி வந்து அந்த பெனிஃபிஷரி வந்து டெத்தா இல்லை இன்ஆக்டிவா ஆக்டிவான்றதை நீங்க முடிவு பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா?
இதை ஒரு தடவை மட்டும் அப்படியே பார்த்துங்க, என்னென்ன ஐக்கான்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. நோ யுவர் பெனிஃபிட்ஸ் திரும்ப வேணா சொல்கிறேன். இதில் ஆதார் நம்பர் வேணால் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒன்று கொடுங்க. இதில் நோ யுவர் பெனிஃபிஷரின்றது உங்களோட பெனிஃபிஷரி டேட்டாவை ஐடி ஜென்ரேட் ஆகிறான்னு பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயிலை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு புதுசாக ஒரு இண்டிவிஜுவலுக்கோ வெண்டாருக்கோ பெனிஃபிஷரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஐக்கான். ரைட்டா? பெனிஃபிஷரி கிரியேஷன் ஸ்டேட்டஸ்ன்றது பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்டில் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸை வியூ பண்ணக்கூடிய ஐக்கான். அடுத்ததா சிஆர்எஸ் டெத் ரிப்போர்ட்ன்றது டெத் இருந்தால் அந்த ரிப்போர்ட் அப்படியே நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதில் ஸ்கீம்ஸ் பேஸ்டு எம்ப்ளாய்க்கும் ஆதார் பேஸ்டுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி டெத்துனா நீங்கள் அவங்க ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான். இப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எதுக்குன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண எம்ப்ளாயோ இல்லை ஆல்ரெடி கிரியேட் பண்ண பெனிஃபிஷரிக்கு ஜிபிஎம் ஐடி மிஸ் ஆகிருக்கு வரல அப்படின்னா நீங்கள் எங்கே வந்துடணும், அங்கே என்ட்ரி போட்டுட்டு இங்கே வந்து செக் பண்ணிடணும். ரைட்டா? அது போக புதுசாக ஒரு பெனிஃபிஷரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எங்கே வந்துடணும், ஜிபிஎம் ஐடி. இப்போ இது ஞாபகம் வச்சுங்க. இது ஃபினான்ஸ் ரோல் இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஹெச்ஆர் ரோல் காமிக்கிறேன், இதையும் கம்பைன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஹெச்ஆர் பண்ணலாம் சார், பண்ணலாம். இதுலேயே பல்க்னு இருக்கு பாருங்க, மேலே பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட்லேயே பல்க்னு இருக்கும். இங்க மேல இருக்கு பாருங்க, பல்க் கிரியேஷன் மேல இருக்கா? ஆமா 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 ஆமா. ஓகேவா? ஆமா ஆமா. ஹெச்ஆர் போயிருங்க, ஏத்தலாம் மேடம், ஏத்தலாம். இப்ப ஹெச்ஆர்ல என்ன சொன்னோம், இப்ப ஃபினான்ஸ் ஓகே, ஃபினான்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஏத்தணும். ஹெச்ஆர்ல என்ன பண்ணணும் சார்? இது எதுக்குன்னா இப்ப ஹெச்ஆர்ல நீங்க போய் ஓபன் பண்ணி பாருங்க, ஹெச்ஆர்ல சின்ன சின்ன எரர் தான் இருக்கும். முதல் அந்த எரரை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுதான் இதோட முக்கிய நோக்கமே. இப்போ இவ்வளவு நேரம் கத்தி நீங்க வந்து இதை போயிட்டு சாட்டர்டே சண்டே வேற லீவ் வருது. ரைட்டா? இப்போ வேற வெள்ளிக்கிழமை மதியம் வேற ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மிதக்கு, அது என்ன சொல்றது, மிதந்துட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா இந்த டேட்டா வந்து கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க 1/4. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டார்கெட் கொடுத்து இப்போ பில்ஸ் நிப்பாட்டிட்டு பில்ஸ் எல்லாம் நின்றோம், இனிமேல் நீங்க இந்த பெனிஃபிஷரி நீங்க கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணா மட்டும்தான் நீங்க பில்லை ஜென்ரேட் பண்ண முடியுன்ற சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருங்கன்றேன். ஏன்னா அது வரப்போகுது, அதுக்காக தான் சொல்றது. ரைட்டா? ஏன்னா அப்போ வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா போய் பண்ணிடுவீங்க. இந்த பில்ஸே போட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படினாலும் போய் தேடி போய் பெனிஃபிஷரி ஏத்தானே ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு வரத்தான் அந்த 1/4, அதான் 1/4 டார்கெட். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்கன்னா என்னென்னலாம் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் எரர் வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எரரை இப்போ சால்வ் பண்ணிருங்க. சின்ன சின்ன எரர் தான் வரும். ஓகேவா? இப்போ ஹெச்ஆர்ல காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஹெச்ஆர்ல போயிட்டு எதில் ரிப்போர்ட், ஹெச்ஆர்க்குள்ள போயிருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ்ல போயிட்டு இப்போ ஒரு எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ்லாம் நம்ம மொத்தமாக ஒரு வியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐக்கான்ல எதில் போவோம், ரிப்போர்ட் வியூவர் போவோமா, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஹெச்ஆர்ல போயிட்டு ஜிபிஎம் ரிப்போர்ட் வியூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஜிபிஎம் ரிப்போர்ட் வியூவர். இந்த ஜிபிஎம் ரிப்போர்ட் வியூவர்ல போயிட்டு என்ன வருது, ஜிபிஎம் வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கா, அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபார்மட் என்ன ஃபார்மட்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க கீழே பர்சன் டைப் வந்து எம்ப்ளாயா பென்ஷனரா, நம்ம எம்ப்ளாயி தான். ஸோ எம்ப்ளாயி கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்தோன்னையும் நம்ம சூஸ் பண்ண ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலில் என்ன இருக்கும்னா எந்த எம்ப்ளாய்க்கு ஜிபிஎம் ஐடி இல்லையோ அந்த பேர் மட்டும் காமிக்கும். இது புரியுது அந்த எக்ஸலோட நோக்கம்? அந்த எக்ஸலில் யாருக்கெல்லாம் ஜிபிஎம் ஐடி இல்லையோ அவங்க பேர் மட்டும் எதில் காமிக்கும், இந்த எக்ஸலில் காமிக்கும். ரைட்டா? இதில் இப்போ மொத்தத்துக்கு 1 2 3 4 5 6 7 பேர் காமிக்குதா, ரைட், 6 பேர் காமிக்குதா. ஸோ இதில் லாஸ்ட் காலம் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கடைசி வந்தீங்கன்னா அதில் எக்ஸப்ஷன் ரிமார்க்ஸ்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட்டாக வாங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் இருக்கு. என்ன இருக்கு, பின்கோட் இஸ் மிஸ்ஸிங். பின்கோட் இஸ் மிஸ்ஸிங்னா அது எங்க இருக்கும், எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ல போயிட்டு அட்ரஸ்ல போயிட்டு பின்கோட் இல்லாம இருக்கும். ஆமா, அந்த பின்கோடை கொடுத்துட்டு 3 லெவல் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஜிபிஎம் ஐடி வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு 5 நாள் கழிச்சு அவங்க ரன் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது, ஒன்று காலியாக இருக்கும். ரைட்டா? ரைட். அதே மாதிரி இப்போ இந்த இதை நான் சொல்லிடுறேன், காலையில் சொன்னதை வச்சு பெனிஃபிஷரி நேம் நாட் அவைலபிள் இன் பிடிஎஸ். பிடிஎஸ்ன்றது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரேஷன் இது இருக்குல்ல, ரேஷன் கார்டு, அந்த கார்டில்
அதையும் வேலிடேட் பண்ணி எடுத்துட்டு வரதுனால இப்போ 2 நாள் அந்த இது வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து அது வந்து அவங்க சரி பண்றோன்ட்டாங்க. அது என்னன்னா நீங்க வந்து உங்க சைட்ல என்னது அக்கௌண்ட் நம்பரும் ஆதார் நம்பர் மட்டும் ப்ராப்பரா வேலிடேட்டா கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. அது போக இந்த ஆதார் வேலிடேஷன் ஒன்று இருக்கா, ஆதார் வேலிடேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் யுஐடிஏ. இந்த இது வந்து என்னன்னா ஒன்று நீங்க ஆதார் நம்பர் தப்பா இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த என்எம்பில இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போவாங்கல்ல, என்எம்பி ஐசிடிஎஸ் வந்திருக்கீங்களா? ஐசிடிஎஸ் இப்போ என்எம்பில இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போவாங்கல்ல, இப்போ போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீ ரிட்டைர்மெண்ட்ல போயிட்டு ரிசைன் ஃப்ரம் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க அவங்கள ஃபார்வர்ட் பண்ணணும். அது வேற சர்வீஸ், ரைட்டா? என்எம்பி வேற, அதுல வேற. அதுல போகும்போது சிபிஎஸ் தானே போவாங்க. அப்போ போகும்போது நீங்க ரிசைன் ஃப்ரம் சர்வீஸ்ன்னு நீங்க என்ட்ரி போட்டுட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க ஐடி கிரியேட் பண்ணும்போது ஆதார் வேலிடேஷன் ஃபெயில்டுன்னு வராது, ரைட்டா? இது ஏன் ஆதார் வேலிடேஷன் ஃபெயில் வருதுன்னா இங்க இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஃப் ஃப்ரம் கரண்ட் போஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க, ரைட்டா? அங்க போயிட்டு புதுசா ஐடி கிரியேட் பண்ணும்போது ஆதார் வேலிடேஷன் ஃபெயில்னு வரும். சரியா? இப்போ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாத்திட்டீங்கன்னா டிக்கெட் போட்டுங்க. பட் இதுக்கப்புறம் வரவங்களுக்கு நீங்க என்எம்பில இருந்து வேற சர்வீஸ் போறாங்க, விஏ வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஎஸ் போறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும், ப்ரீ ரிட்டைர்மெண்ட் நோட் பண்ணிங்க. ஹெச்ஆர்ல ப்ரீ ரிட்டைர்மெண்ட்ன்ற ஐகான்ல ரிசைன் ஃப்ரம் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதுல கொடுத்து முடிச்சுட்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அவர் அங்க போய் புது ஐடி கிரியேட் பண்ணும்போது ஆதார் வேலிடேஷன் வரும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஆதார்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு சர்வீஸ்ல இருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க ரிசைன் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஆதார் புதுசாக நியூவா வேலிடேட் ஆகி அங்கே வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும், ரைட்டா? என்ன சார்? ஆமா, இல்ல அதுல இந்த எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ்ல போட்டுட்டு நீங்க ரிமார்க்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. ம், சரியா? இல்ல மேடம், அதான் ஜிபிஎஃப் வந்து நீங்க வந்து எப்பயும் போல ப்ரொபோசல் அனுப்பி வாங்கிடுவீங்க, வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ரிசைன் ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்து அங்க அனுப்பிடுறோம். ஆமா, அவங்க பின்னாடி ரிட்டைர்மென்ட்க்கு அப்புறம் தான் அந்த பணம் வாங்கணும்ங்கற பட்சத்துல இதனால ஏதோ அவங்களுக்கு அது அப்படி தேவையில்லையே. நீங்க இந்த ஜிபிஎஃப் ஸ்கீமே மாறிடல, இந்த ஜிபிஎஃப்க்கு நீங்க ப்ரொபோசல் வச்சு ஜிபிஎஃப் வாங்கிக்கலாம். ஆமா சார், ஆமா ஆமா ஆமா. அந்த எக்ஸப்ஷன் அதுல வர்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டை முதல்ல எடுத்துங்க. இது போக நான் சொல்றது எதுக்கு ஜிபிஎம் பத்தி சொன்னேன்னா, புதுசா இப்போ 1/4க்கு அப்புறம் நீங்க வந்து ஏதாவது கண்டிப்பா புது பேமெண்ட் ஏதாவது போட வேண்டியது இருக்குல்ல. அப்ப புதுசா ஏதாவது ஒரு பெனிஃபிஷரி ஏதாவது கிரியேட் பண்ண போறீங்கன்னா நீங்க எதை யூஸ் பண்ணணும், ஜிபிஎம் 2.0 நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். ஸோ அது வந்து வந்துடும் சார். அது எம்ப்ளாயி வந்து கேட்டகரி தனி. அது கிரியேட் பண்ணி எல்லாமே நீங்க ஆதார் அப்பயே அடிச்சிருவீங்கல்ல. ஒரு புது எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும்போது ஆதார் நம்பரோ பேன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து தானே கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது அப்பயே ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் ஆயிரும். சரியா? அதுலேயே கீழே இருக்கு மேடம், கீழே காமிக்கிறேன். சரியா? எம்டிஆ இருந்தால் ஒன்றும் இல்லை சார், இருக்கும். நீங்கள் அந்த டிடிஓ பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருந்துச்சுல. ஆ ஆமாம் ஆமாம், சரி. இல்லை வரலன்னா ஒன்றும் இல்லை. ஜிபிஎம் ஐடி வந்து அந்த லிஸ்ட் அந்த பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ்லே இல்லையா? செஞ்சு சார். இப்போ என்னன்னா டிடிஓ மாஸ்டர்ல கிரியேட் பண்ணது இந்த லிஸ்ட்லேயே வரல, இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்லேயும் இல்லை, ப்ளஸ் அந்த டிடிஓ டீட்டெயில்ஸ் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதுலேயும் இல்லைன்றாரு. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணா இருக்கும். என்ன கீழே என்ன சார்? இல்லை நீங்கள் எக்ஸப்ஷன் போட்டு சொல்கிறீங்களா இதில் சொல்கிறீங்க? கண்டிப்பா ஆமா. என்னைக்கு சார் பண்ணீங்க அது? இல்ல நீங்க கிரியேட் பண்ணது என்னைக்கு பண்ணீங்க? 4 months 4 months இல்ல ஆக்சுவலா 15 டேஸ்க்கு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒரு தடவை அங்க ரன் பண்ணுவாங்க. நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துடும். இல்ல அவர் என்ன கேட்குறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி பர்சன்ல ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த கிரியேட் பண்ணதுக்கு டிடிஓ பெனிஃபிஷரி டீட்டெயிலையும் காமிக்கல, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ல இல்லைன்னா ஜிபிஎம் ஐடி இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? எல்லாருக்குமே வரும். அதனால தான் உங்களுக்கு அதுல வந்து பெனிஃபிஷரி டைப் இண்டிவிஜுவல் காமிச்சு. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இப்போ
இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க டிடிஓ மாஸ்டர்ல ஒரு பெனிஃபிஷியரி கிரியேட் பண்ணிருக்கீங்க சரிங்களா. சோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டடாவே நமக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியரி ஐடி கிரியேட் ஆயிரும். எது வரையா அப்படின்னா 31/3 வரை, அந்த மார்ச் எண்ட் வரையா கிரியேட் ஆயிரும். ஸோ அது வந்து எப்போனா இனிமே தான் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா, இப்போ எம்ப்ளாய்க்கு மட்டும் எம்ப்ளாயி பென்ஷன் மட்டும் தான் இருக்கும். இனிமேல் தான் வந்து எனபிள் பண்ணுவாங்க ஃபார் வந்து தேர்ட் பார்ட்டி பர்சனுக்கு, தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4க்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு பெனிஃபிஷியரி கோட் கிரியேட் பண்ணாலும் ஜிபிஎம்ல தான் பண்ணணும். அதான் எம்ப்ளாயி பென்ஷனர் 2 பேருக்கு தான் வந்திருக்கும். அதான் சார், நீங்க டிடிஓ மாஸ்டர்ல என்னென்ன பெனிஃபிஷியரி கோடெல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ ஆட்டோமேட்டிக்காவே டிடிஓ இது வந்து ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆயிரும். நீங்க அதுக்கும் சேர்த்து கிரியேட் பண்ண வேண்டாம். அது வந்து என்னன்னா சார் மல்டிபிளா வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போதே செலக்ட் பண்ணிருப்பீங்க. சோ அதனால என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு இதுமே செலக்ட் பண்ணி சேம் அட்ரஸே டைப் பண்ணிடுங்க, சேவ் ஆயிடும். இல்ல 2 செலக்ட் பண்ணது சார். அதாவது முதல் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்னு ரோ இது கிளியர் பண்ணா டெலிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ டெலிட் பண்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுருங்க. பிரைமரி அட்ரஸ் மட்டும் ஒன் ஃபர்ஸ்ட் இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரைமரி 2 பாக்ஸ் காமிக்குமா, செக் பாக்ஸ். இல்ல அதுல ஆதார் நம்பர் அட்ரஸ் தானே சார் கேட்கும், ஆதார் நம்பர் கேட்காதுல. சரி 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 சரி. இல்ல என்ன வருது வந்து பண்ணும்போது என்ன வருது? இல்ல அதுக்கடுத்து இப்ப போய் உள்ள போய் பாருங்க. நீங்க பின்கோட் அடிச்சிருந்தீங்கல்ல, அது இருக்கான்னு பாருங்க. அடிச்சது திரும்ப இருக்கான்னு பாருங்க. அதான் புரியுது புரியுது. நீங்க ஒரு தடவை வந்து இப்போ இல்லாட்டி நீங்க அது அடுத்ததை செக் பாக்ஸ் பண்ணிட்டு பின்கோட செக் பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்து சப்மிட் கொடுத்து பாருங்க. ரைட். இப்போ மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ மீட்டிங் வந்த எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரிப்போர்ட் தான், இந்த எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட். ஓகேவா? எதுல போகணும் எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் சொல்லுங்க. ஹெச்ஆர்ல, ஜிபிஎம் ரிப்போர்ட் வியூவர்ல, ஜிபிஎம் வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட். அதில் போனீங்கன்னா ஆக்ஷன் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ஃபார்மட் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா வரும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போதைக்கு அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் புதுசாக கிரியேட் பண்ணுறத 1/4க்கு அப்புறம் வரதை கிரியேட் பண்ணுறத ஜிபிஎம் 2.0 போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜிபிஎம்மோட மொத்த தரவுகள், சரியா, விளக்கங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணி முடிஞ்சளவு டிடிஓஸ் எல்லாருமே கொஞ்சம்